सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. இதுவரைக்கும் ஏழாவது ஆவரணத்தினுடைய கீர்த்தனைய பாடினதை பார்த்தோம். இப்ப இந்த கீர்த்தனையானது சஹானா ராகத்துல அமைஞ்சிருக்கு. திரிபுட தாளம். முதல்ல இந்த ஏழாவது ஆவரணம் அதனுடைய ரகசியங்கள்லாம் இந்த ஒரு கீர்த்தனையில வச்சிருக்க. முதல்ல ஸ்ரீ கமலாம்பிகாயாம் பக்திங் கரோமி. ஏழாவது ஆவரணமா இருப்பதனால ஏழாவது வேற்றுமை தான் இல்ல. ஏழாவது விபத்து கமலாம்பிகாயாம் ஸ்ரீதகாவாட்டி கல்பவாட்டிகாயாம் சண்டிகாயாம் கௌரியாம் சந்திர ஜெகதம்பிகாயாம் ராகாச்சந்திரவதனாதாயாம் ராஜீவநயனாயாம் எல்லாமே ஏழாவது வேற்றுமையில தான் வரும். அத்தனை விசேஷணங்களும் அப்படி அமைச்சிருக்க. ஏன்னா ஏழாவது கீர்த்தனமா ஏழாவது ஆவரணத்துடைய கீர்த்தனமா இருக்கிறதுனால ஏழாவது வேற்றுமை. முதல்ல நம்ம பார்த்தோம் அஞ்சாவது ஆவரணமானது குரு சந்தர்சனம், ஆறாவது ஆவரணம் ஸ்ரவணம், ஏழாவது ஆவரணம் மனனம். மனனம்னு என்ன அர்த்தம்? முன்னால பண்ணினதான அத்தனையும் வேதாந்தத்தை கேட்டதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நம்ம மனசுல அது உழந்துட்டே இருக்கணும். அது எவ்வளவு உழறதோ அதுக்கு தகுந்தா போல நம்ம பாப்ப வாசனைகள்லாம் போயிடும், லோக வாசனைகள்லாம் போயிடும். இது மட்டும் மனசுல நிக்கிறதுக்காக வரக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதனாலதான் இந்த ராகமே வேகமா போகாம நாட்ட ராகம் மாதிரியும் மற்ற மாதிரி இது வேகமா போகாது, இது நிதானமாக போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதான ராகத்தை சூஸ் பண்ணி வச்சிருக்க. அது சங்கீத விஷயம், அது இப்ப நமக்கு வேண்டாம். இப்ப நம்ம ஏழாவது ஆவரணம் உபாசனா விஷயத்தை மட்டும் கவனிப்போம். இது பல்லவில ஸ்ரீ கமலாம்பிகாயாம் பக்திம் கரோமி, அம்பாளிடத்துல பக்தியை செய்கிறேன். ஸ்ரித கல்பவாட்டிகாயாம், ஸ்ரித ஆஸ்ரித, யார ஆசிரிக்கிறாளோ அவளுக்கு, கல்பவாட்டிகாயாம் கல்பவருஷங்களுடைய கூட்டம் மாதிரி, வாட்டிக்கான கூட்டம், கல்பவருஷங்கள் கூட்டமா சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை பலங்களையும் கொடுக்க தயாரா இருக்க. அது மாதிரி அம்பாள் இருந்துருக்கா. அதுக்கப்புறம் சண்டிகாயாம், கோபம், செடி கோபேன்னு அர்த்தம். எதுல கோபம்னா நமக்கு வந்திருக்கக்கூடியதான பாபங்கள் இடத்துல கோபம், நம்ம சத்ருக்கள் இடத்துல கோபம். அத கோபத்தை காட்டி அவளை விரட்டி உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜெகதம்பிகாயாம், உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் ஆப்ரம்ம கீட்ட ஜனனி அப்படின்னு வண்ணாசிரம விதாயினி அப்படின்னு ஸ்ரீமாதான்னு ஆரம்பம். முதல்ல கடைசியும் அம்பாள ஜெகத்தாத்திரின்னு முடிச்சுட்டு இருக்கேன். இப்படி விசேஷமாக அம்பாளுடைய ஸ்வரூபத்தை சொன்னதான ஸ்வரூபம் ஜெகதம்பிகாயாம் முடிச்ச. அடுத்தது ராகாச்சந்திர வதனாயாம், அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? பௌர்ணமி சந்திரன், ராகான்னா பௌர்ணமி, பௌர்ணமி சந்திரன் எப்படி பரிபூர்ணமாக எல்லோருக்கும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரோ அப்படிப்பட்டதான முகமண்டலத்தை உடையவள் ராகாச்சந்திர வதனாயா. ராஜீவ நயனாயா, முதல்ல முகத்தை சொன்ன, இப்ப முகத்தில் இருக்கிற ஒரு விசேஷம் சொல்லிட்டு இருக்க. அதுல இருக்க கண்கள் தாமரை இதழ் போன்றதான திருஷா ராஜீயஸ்யா தரதளித நீரோத்பலருஷா தவீயாம்சம் மாமபி கிருபையா ஸ்மபய கிருபையா மாமபி சிவேன்னு சொன்னாரோ ஐயோ, அதே மாதிரி அப்படி தாமரை கண்களோட அந்த பார்வையானது யார் மேல விழறதோ அவளுக்கே சகல க்ஷேமங்களும் ஏற்படக்கூடியதான ராஜீவநயனாயா. அதுக்கப்புறம் பாகாரிநூத சரணாயா, பாகாரி இந்திரன், இந்திரனால் வணங்கப்பட்டதான மாதபத்மங்களை உடையவள். ஆகாசாதி கிரணாயா,
ஆகாசம்னு சொன்னா பஞ்சபூதங்கள், ஆகாசம், வாயு, நெருப்பு, ஜலம், பிருத்திவி, இப்படிப்பட்டதான சகல பிரம்மாண்டங்கள்லையும் எங்கேயும் அம்பாளுடைய கிரணங்கள் வியாபிச்சிருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அவைகள்லாம் ஒழிக்கிற ஸ்வரூபம். இதுவரைக்கும் அம்பாளுடைய சாதாரண சரீர காந்தியை பத்தி சொன்னார். அடுத்ததாக ரகசியமான விஷயத்தை இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறது. ஹ்ரீங்கார விபின ஹரிண்யாம். ஹ்ரீம் ஹ்ரீம் எனக்கூடியதான ஒரு மந்திரம் இருக்கே, அந்த மந்திரம் அம்பாளுக்கு ரொம்ப பிடித்ததான மந்திரம். இந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் கடைசியில இது வரணும். இந்த ஹ்ரீங்காரமே அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். அதுல இருக்கக்கூடியதான அகாரம் ஒண்ணு, ஈங்காரம் ஒண்ணு. அதுலயும் அகாரத்தை எடுத்துக்க மிச்சம் இருக்கக்கூடியது ஈங்காரம். அந்த ஈங்காரத்தையும் பிந்து எடுத்துக்க மீறி இருக்கக்கூடியது காமகலாஸ்வரூபம். அது முழுக்க இங்க இருக்குங்கிறத ஹ்ரீங்கார விபின ஹரண்யம். ஹ்ரீங்காரம் எனக்கூடியதான காட்டுல இருக்கக்கூடியதான மான் மாதிரி. காட்டுக்கு அழகு மான்கள் இருக்கணும். அந்த மான்கள் இங்க அங்கேயும் சுத்தி கொண்டே இருக்கும், அது விசேஷம். ஆனா சிம்மம் இருந்தாதான் அந்த மான்களுக்கெல்லாம் புரொடெக்ஷன். இருந்தாலும் அங்கே மான்கள் மாதிரி அம்பாள் இருந்துட்டு இருக்கா. ஹ்ரீங்கார விபின ஹரிண்ய. ஹ்ரீங்காரத்தையே பகு வருஷங்கள் விடாம ஜபம் பண்ணிட்டே இருந்தேடையானால் அப்பொழுது இந்த மான் வழியா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய தர்சனம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கும். அதனால ஏதோ ஒரு 5-10 ஜபம் பண்ணப்படாது. ஒரு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10,000-20,000 அதே சமயம் பண்ணிட்டே இருக்கலாமே. எப்பப்ப சமயம் கிடைக்கிறதோ அப்பப்ப பண்ணலாமோ தான். காரணமே அங்கன்யாச கரன்யாசங்களோட பண்ணுங்க. மீது சமயத்தை ததேக சச்சிந்தனம் தன்மனம் அந்யோன்யம் தத்வபோதனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி பண்ணி பண்ணி நமக்கு என்ன ஆகுன்னா, சாதாரண ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தா இப்படி எப்படியும் அம்பாள் போறா போல உங்களுக்கு ஒரு தர்சனம் ஏற்படும். சந்தேகம் இல்ல. வேதனே எப்படி சொல்ற அப்படி அனுபவிச்ச மகான்கள் இருக்கா, அதை தெரிஞ்சுதான் ஹ்ரீங்காரண்யா ஹரண்யா. ஹ்ரீங்கார சுசரீரண்யா. அம்பாளுடைய ஸ்வரூபத்தையே பார்த்தேனால் ஹ்ரீங்காரமே அம்பாளுடைய ஸ்வரூபம். அந்த ராஜராஜேஸ்வரிய பார்த்தேன்னா ஒரு கால கீழே தொங்கி போட்டுருப்பா, பக்கத்துல கரும்பு வில்லு இருக்கும். சம்ஸ்கிருதத்துல ஹ்ரீம் எழுதினா எப்படியோ அதே ஸ்வரூபம் அப்படியே நீங்க பார்க்கலாம். ஹ்ரீமை எழுதிட்டு அந்த முகமானது அந்த அம்பாளுடைய மேல இருக்கக்கூடியதான வட்டமும் கீழே இருக்கிற காலும் அதே போலயே மேல கரும்பு வில்லும் இருந்தேன்னா ஹ்ரீங்கார ஸ்வரூபமாகவே இருக்கும். அதனால ஹ்ரீங்கார சுசரீரண்யா, ஹ்ரீங்கார தருமஞ்சரியம். ஹ்ரீங்காரம் எனக்கூடியதான மரம். அந்த மரத்துக்கு எது அழகுன்னு புஷ்பம் தான் அழகு, பலம் இல்ல. பலம் வந்ததுன்னா அப்புறம் அந்த பலம் புருஷத்தோட போய் பிரிஞ்சு போயிடும். ஆனா அந்த புஷ்பங்களுக்கு கொத்து கொத்தா புஷ்பம் பூத்து இருக்கு பார்த்தேன், அந்த பூத்து இருக்கிறது உங்க மனசு மலரும்படி பண்ணணும். அதுக்காக தான் அந்த மலர்னு பேர். அதை நம்ம மலரும் மனசு இதயமானது விகாசத்தை அடைகிறோம். அது போல விகாசத்தை கொடுக்கிறது ஹ்ரீங்கார கருமஞ்சரியாம், ஹ்ரீங்கார ஈஸ்வரியாம். ஹ்ரீங்காரமே உயர்ந்ததாக இருந்து கொண்டு ஹ்ரீங்காரத்தினால ஐஸ்வர்யத்தை, எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம். இத்தனை கௌரியாம். கௌரின்னா வெளுப்பா இருக்கிறவள் அர்த்தம். வெளுப்பா இருக்கும், உங்களை வெளுப்பாக்குறவள். அப்படியே கருப்பா இருக்கிறவங்க வெளுப்பாயிடுவாள். அந்த சரீர காந்தியில மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான தோஷங்களும் போய் அவளுக்கு சுத்தமான ஒரு மனத்தை சர்வதா சர்வ காலமும் அந்த சாந்தியோட கூடியதான மனசை உண்டு பண்ணுவேன். இது அனுபலம். இப்படிப்பட்டதான அம்பாள பூஜை பண்றீங்கன்னு சொல்லு. இதுக்கப்புறம் சரணத்துல ஷரீரத்ரய விலட்சண சுகதர ஸ்வாத்மானுபோகின்யாம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 சரீரங்கள் இருக்கா. நம்ம பார்க்கக்கூடியதான அன்னரசமய கோஷம் இருக்கு இல்லையா, கை காலோட நமக்கு இருக்கக்கூடியதான இந்த சரீரம், இதுக்கு ஸ்தூல சரீரம், பூத உடல்னு பேர். இதுக்குள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. 5 அறிவு புலங்கள், 5 செயல் புலங்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 19 பதார்த்தங்களும் சேர்ந்து இதயத்துல இருக்க. இதுக்கு லிங்க சரீரம் பேர்.
இந்த ஸ்தூல சரீரம் இங்க இருந்தாலும் லிங்க சரீரம் தான் சரீரத்தை விட்டு வெளியில போறது. அதான் பரலோகத்துக்கு போறது, மறுபடியும் இன்னொரு பிறவி எடுத்துக்கிறது. இப்படி இன்னொரு பிறவி எடுத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இன்னொரு சரீரம், அது சட்டில் பாடின்னு சொல்ற, அது லிங்க சரீரம். அந்த லிங்க சரீரத்துக்குள்ளேயும் ஒரு அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அஜ்ஞானம் இருக்கத்தொட்டு தான் உங்களுக்கு யார் நீங்கன்னு கேட்டேன். நான் ராமன், கிருஷ்ணன், கோவிந்தன் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம். நான் பிரம்மம்னு சொல்லல, நான் அம்பாள்னு சொல்லல, சிவோகம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது தெரிய மாட்டேங்கிறது. காரணம் என்ன? இந்த அஜ்ஞானம் இருக்கு. அகமித்யேவ விபாவையே பவானி தினந்தோறும் சொல்றோம். நீங்க யாராவது கேட்டா பவானின்னு சொல்றோம், நம்ம பேர் தானே சொல்றோம். ஞாபகத்துக்கு கூட வரலையே. ஏன் ஞாபகத்துக்கு வரல? அஜ்ஞானம் மறைச்சிருக்கு. அது அஜ்ஞானம் மூணாவது சரீரம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் எத்தனை சரீரங்கள் இருக்கு? ஸ்தூல சரீரம் ஒண்ணு, சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு, காரண சரீரம். இந்த மூணு சரீரங்களுக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அதான் சரீரத்ரய விலட்சண. மூன்று சரீரங்களுக்கும் அப்பாற்பட்டதான அது எப்படி? ஆனந்தம் பிரம்மோ வித்வான் அதிபேதி கதாச்சனேதே அப்படின்னு ஸ்ருதிகள் சொல்ல. சுகதர சுவாத்மானுபோகின்யாம், சர்வதா சர்வகாலமும் அந்த சுவாத்மானுபவத்தை அனுபவிக்கிறவள். பிறகு அம்பாளுடைய ஸ்வரூபம் ஒரு ஐஸ்வர்யத்தை சொல்ற. விரிஞ்சி ஹரி ஈசான ஹரிஹய வேதித ரகசிய யோகின்யாம். விரிஞ்சி பிரம்மதேவர், ஹரி மகாவிஷ்ணு, ஈசானா பரமேஸ்வரன், ஹரிஹய இந்திரன், இப்படிப்பட்டதான தேவதைகளால அறியப்பட்டு, வேதித அறியப்பட்டு, ரகசிய யோகின்யாம் இப்படி ரகசிய யோகினிகள் சேவிக்கப்பட்டவள். இங்க இந்த ஆவரணத்துடைய ஸ்வரூபத்தை சொல்ற. முதல்ல அம்பாளுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி சொன்னார். தேவதைகள்னால தேவ சம்ஸ்துத வைபவா சொல்லிக்கல. தேவஸ்ரீகண சங்காத தூயமான ஆத்ம வைபவா ஒரு வைபவத்தை பார்த்தோம். தேவ சம்ஸ்துத வைபவா இரண்டாவது வைபவத்தை பார்த்தோம். ஸ்ருதி சம்ஸ்துத வைபவ சாஸ்நாமத்துல வைபவம் எத்தனை தானே வருது? ஸ்ருதி சம்ஸ்துத வைபவ அப்படின்னு பார்த்தோம். அந்த வைபவத்தை இங்க சொன்னார். அடுத்தது அந்த சக்கரத்தை பத்தி சொன்னார். சக்கரத்தை போது ரகசிய யோகின்யாம். இந்த சக்கரமானது இந்த ஏழாவது ஆவரணத்துக்கு இருக்கக்கூடியதான ஒரு சக்கரமானது. இத நம்ம சர்வரோகஹர சக்கரம்னு சொல்றோம். இந்த சர்வரோகஹர சக்கரத்துல 8 இதழ்கள் இருக்கு, 8 முக்கோணங்கள் இருக்கு. கீழே இருக்கக்கூடியதான முக்கோணத்தை பூஜை பண்ணி அதுல இருந்து வாமாவர்த்தமாக ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக அங்கே ஒவ்வொரு தேவதையும் நம்ம பூஜை பண்ண போறோம். இந்த 8 தேவதைகளுக்கும் சேர்ந்து ரகசிய யோகினிகள்னு பேரு. அந்த ரகசிய யோகினிகளை தான் இப்ப சொல்ற. முதல்ல வசினி, இது வசினி வாக்தேவதை. இங்க இருக்கக்கூடியதான எல்லாரும் வசினி வாக்தேவதை முதல்ல. ரெண்டாவது காமேஸ்வரி வாக்தேவதை. அதுக்கு மேல விமலா வாக்தேவதை, மோதினி வாக்தேவதை. அதுக்கப்புறம் விமலா வாக்தேவதை, மேல அருணா வாக்தேவதை, கீழே வசினி, மேல அருணா வாக்தேவதை. அதுக்கப்புறம் இந்த பக்கமாக ஜெயினி வாக்தேவதை. அதுக்கப்புறம் சர்வேஸ்வரி வாக்தேவதை. அதுக்கப்புறம் கௌளினி வாக்தேவதை. இத்தனை வாக்தேவதும் சிவப்பு வர்ணத்தோட இருந்துட்டு இருக்கா. பத்மராக சதுஷமான சிவப்பு வர்ணத்துல இருந்துட்டு இருக்கா. இந்த வசினி வாக்தேவதை என்ன பண்றது? உலகத்தில் இருக்கக்கூடியதான மற்ற யாரும் உங்களை தொந்தரவு படுத்தாமல் உங்களுடைய ஜபத்துக்கும், எப்ப ஜபத்தை எடுத்துட்டாலும் தியானம் பண்ணி முதல்ல ஒரு ஜபம் ஆரம்பிக்கிறேன். அதே சமயத்துல ஒரு டெலிபோன் வரும், விட மாட்டேன். அதுக்கு யாராவது ஒருத்தர் வருவா, ஜபம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படி ஆகாமல் இது நம்மளை காப்பாற்றுறது. முதல்ல உலகத்தை உங்க வசத்துக்காக கொண்டு வரும்படி பண்றது காபாலினி. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில அப்பப்ப ஏற்படக்கூடியதான சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் நமக்கு போய் நம்ம ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறதுங்கிறது காமேஸ்வரி. இந்த ரெண்டும் வந்தா போறாது, மனசுக்கு நிஜமா சாந்தி வரணும். அந்த சாந்தியானது கொஞ்சம் வந்தாதான் ஜபிக்க முடியும். கவலையோடு இருந்தது இல்லையானா ஜபம் வராது. வேற ஏதோ வேற எங்கேயும் மனசு போகும். ஆனால் உங்களுக்கு சாந்தமாக கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் மோதினி வாக்தேவதை. இதுக்கப்புறம் என்ன பண்றதா, நீங்க ஜபம் பண்ணினதான ஜபத்தினுடைய பலன் இப்ப பாக்குற. அது என்னது? அடுத்தது விமலா வாக்தேவதை.
மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான மலங்களும். என்ன மலங்கள்? காம குரோதத்ததா லோபா தஸ்மாதே தத்ரயம் த்யஜேத். மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடியதான தோஷங்கள் என்ன? திரிவிதம் நரகத்தேதம் துவாரம் நாகனமாத்மனா காமக்ரோதத்ததா லோபா. அவைகள்லாம் போக்கி விடுவாராம். அது விமலாவான் தேவதை. இது வந்த பிறகு அம்பாட்டிய ஸ்வரூபத்தை அருணாம் கருணா கரங்கி தாட்சி, அந்த அருணா ஸ்வரூபத்தையே நீங்க அடைகிற. இது அடைஞ்ச பிறகு என்ன ஆயிடுதுன்னு வாழ்க்கையில ஜெயிச்சாச்சு, துன்பத்தை ஜெயிச்சாச்சு, பாபத்தை ஜெயிச்சாச்சு. அந்த ஜெயிச்சே ஒரு மனத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் ஜெயினி வாழ்ந்தேவதை. எதை ஜெயிச்சாச்சோ அப்புறம் என்ன அர்த்தம்? சர்வேஸ்வரி. அந்த நாமாக்களையும் அதை சொல்லக்கூடியதான ஸ்வரூபத்தையும் பார்க்கணும். சர்வேஸ்வரி. அதுக்கப்புறம் கௌளினி. கௌளின குலம் சமூகம். நாராயண சமாரம்பாம் பகவத் பாதமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா அப்படின்னு ஆரம்பிச்சு நாராயணம் பத்மபூம் வசிஷ்டம் சக்திஞ்ச தற்புத்திர பராசரஞ்ச அப்படின்னு வம்ச பாரம்பரியமாக வரக்கூடியதான் அந்த ஸ்வரூபம். பாடிய ஸ்வரூபம் உங்களோட சேர்ந்து இருக்கிற ஸ்வரூபம் கௌளினி. இப்படி 8 தேவதைகள். இந்த 8 வாக்தேவதைகளும் சேர்ந்து ரகசிய யோகினிகள்னு பேரு. இந்த ரகசிய யோகினிகளை அனுஷ்டானம் பண்ணினா, நம்ம தியானம் பண்ணினா எல்லா விதமான ரோகங்கள்லாம் போறதுன்னு மேல சொல்றார். அது எப்படி அந்த ரோகங்கள் போறது அப்படிங்கறது அடுத்த பாதத்துல பராதி வாக்தேவதா ரூப வசின்யாதி விபாகின்யா. பரா பசந்தி மத்தியமா வைகரி. இந்த 4 வாக்குகள். இந்த வாக்குகளுக்கு தேவதையாக இருக்கக்கூடியவா 2 பேர். வாக்குன்னு சொன்னாலே தனியா நிக்காது, வாக்கு அர்த்தத்தோட சேர்த்து தனி. வாகர்த்தாவிவ சம்பிருத்த வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதர்பிதர் வந்து பார்வதி பரமேஸ்வரன். வாக்கு தனியா நிக்காது, அர்த்தம் இல்லாம நிக்காது. ஆகையால் 4 வாக்குக்கும் என்னாச்சு? 8 தேவதைகள். 1 வாக்கோட அர்த்தத்தோட சேர்ற தேவதைகள். இப்படி 8 தேவதைகள் சேர்ந்து சமூகமாக ரகசிய யோகினிகள் அப்படிங்கிற பேரோட இருக்க. பராதி வாக்தேவதா ரூப வசின்யாதி விபாகின்யாம். சராச்சராத்மக. சராத்மகா தான் போட்டிருக்கேன். சராச்சரம்னு சொல்றோம். உலகம் முழுக்க இருக்கக்கூடியதான சர்வரோகஹர. வாக்குனாலதான் ரோகம் போறது, மருந்துனால இல்ல. நீங்க சொல்லக்கூடியதான எழுத்துனால. ஆகாசாதின்னு சொன்ன ஆகாசம் எங்க இருக்கு? விசுத்தி சக்கரத்துல இருக்கு. இங்கத்தான அவளுக்கு எல்லா அக்ஷரங்களும் அப்போ விசர்ஜனியானாம் கண்டா அப்படின்னு எல்லாமே இந்த சத்தத்தை நீங்க சொல்றதுனாலதான் வருது. சத்தம் எங்க இருந்து உண்டாகிறது? நாதே கிருத் கண்ட ரத்தனா அப்படின்னு அந்தந்த இடத்துல இருந்து சத்தம் உண்டாகிறது. அந்தந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அந்தந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணினா எல்லா ரோகங்களும் போகுமா. அதனால சராத்மக சர்வரோகஹர. இந்த இடத்துல சர்வரோகஹரான்னு போட்டார். சர்வரோகஹர நிராமய. ஒரு ஆமயம்னா வியாதி. நிராமய வியாதியற்றதான ராஜயோகின்யா. இந்த இடத்துல யோகினிகள்னா ரகசிய யோகினிகள்னா இவா ராஜயோகினிகள். நம்ம பார்க்கணும், ராஜயோகத்துக்கு சேர்ந்தவாள் ராகஜா யோகினிகள். அகயோகம் இருக்கு, மற்ற யோகங்கள் இருக்கு, லய யோகம் இருக்கு. இங்க பண்ணக்கூடியது ராஜயோகம். ராஜயோகம்னு என்ன? மந்திர ஜபத்தினாலேயே வரக்கூடியதான யோகத்துக்கு ராஜயோகம். குண்டலினி யோகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஹடயோகம்னு ஒண்ணு வச்சுட்டு அது ஆசனங்கள் எல்லாம் போட்டு சீர்ஷாசனம் சர்வாங்காசனம் அப்படியே ஒண்ணு பண்ற, அது ஒரு வழி. பக்தி யோகம் இருக்கு. இங்க நாங்க சொல்லக்கூடியது என்ன? இங்க மீதி யோகங்கள் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது ராஜயோகம். பூஜையெல்லாம் லய யோகம். விஸ்வத்துல இருந்து ஆரம்பிச்சு திரைலோக்கிய மோகன சக்கரத்துல இருந்து ஆரம்பிச்சு சர்வானந்தமய சக்கரம் வரைக்கும் ஒண்ணுல ஒண்ணு ஒடுக்கி ஒடுக்கி கடைசியில பிந்துவா கொண்டு வந்து அதை தன் இடத்துல சேர்த்துக்கிற இது என்ன யோகம்? இது லய யோகம். இங்க மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருந்துட்டு இதனாலேயே க்ஷேமத்தை அடைகிறேன் பார்த்தீங்கள, இதுக்கு என்ன பேரு? இது ராஜயோகம். இந்த ராஜயோகம் வந்து யோகங்களுக்கு ராஜாவா இருக்கு. அதனால ஜபத்தை பண்றது அவ்வளவு வசத்திங்கிறது ராஜயோகின்யா. அவர் கரதத்த வீணாவாதின்யாம். கையில இருக்கக்கூடியதான சர்வதா சர்வமா வீணைய வாச்சுருக்கா. சத்யதா வீணாயாம் வாதன்யாம். வீணை வாச்சுண்டே இருந்தேனால்
மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் போயிடுமா. அது விசேஷமாக சாந்தோக்கியோபனிஷத்துல சொல்லி இருக்கு. அதை விசேஷமாக இங்க எடுத்துட்டு அம்பாள் கையில வீணை வச்சுட்டு இருக்க. கமலாநகர வினோதின்யாம். கமலாநகரம் திருவாரூர். அந்த திருவாரூர்ல வினோதமா அப்படி இருந்துட்டு இருக்க. சுர நர முனி ஜன மோதின்யா. தேவதைகள் மனுஷாள்னா உபலட்சணத்தினால் அத்தனை பிராணிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாள். அப்படிப்பட்டதான அம்பாள் குருகுக வர பிரசாதின்யாம். குருகுகனா இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமிக்கு எல்லா வரத்தையும் கொடுக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம்னு சொல்லி இப்படி 7வது ஆவரணம் திரிபுரா சித்தா தேவி அதீஸ்வரமாக இருக்கக்கூடியதான ஆவரணம். சர்வ ரோகஹர சக்கரம் சிவப்பு கலர்ல இருக்கக்கூடியதான ஒரு சக்கரம். இத இந்த இடத்துல இந்த ஒரு கீர்த்தனால் தான் ஹ்ரீங்காரத்தை 4 தரம் சொல்லி வச்சிருக்கேன். ஹ்ரீங்கார விபினஹரண்யாம், ஹ்ரீங்கார சுஷரீரண்யாம், ஹ்ரீங்கார தருமஞ்சரியாம், ஹ்ரீங்காரேஸ்வரயாம் அப்படின்னு விசேஷமா அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணி அதனாலேயே அவருடைய மனசு லயிச்சதான ஒரு கீர்த்தன சகானா கீர்த்தன திரிபுட ராகத்துல வந்திருக்க. இந்த பேர சகானாங்கிறது விரிஞ்சி ஹரீஷானான்னு இருக்க. ஹரீஷானான்னு இருக்கிறதுல ஈஷா அது சகானா. அது ரொம்ப ரகசியமாக இங்க வச்சுட்டு இருக்க. திரிபுடத்தாளன் சூஸ் பண்ணார் 7வது ஆவரணம். அதுல 7 ஸ்வரம் இருக்கு. அதனால அந்த திரிபுடத்தாளத்துக்கு 7 தட்டு இருக்கு. அதனால அந்த ஸ்வரூபம் இதை விசேஷமாக சொல்லியிருக்கார். இப்படி இது ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்க. காமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 7வது ஆவரணம் காமேஸ்வர ஸ்வரூபம். அதுக்கு உள்ள இருக்கக்கூடியதான முக்கோணம் அம்பாளுடைய ஸ்வரூபம். நீங்க பார்க்கும்பொழுது பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு பரமேஸ்வரன் மடியில அம்பாள் உட்கார்ந்து இருக்காரு. அந்த பரமேஸ்வரனுடைய மடியானது 7வது ஆவரணம். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபமானது 8வது ஆவரணமா இருக்கக்கூடியதான முக்கோணம். அதுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான 9வது ஆவரணம் வாசாம் அகோதரம். அதனாலதான் அதுக்கு சாட்சாத்காரம்னு சொன்னேன். இது மனநம். அடுத்தது நிதித்தியாசம். அதுக்கு மேல இருக்கக்கூடியது சாட்சாத்கார ஸ்வரூபம். அதுக்கப்புறம் பஞ்சபஞ்சைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வாசனா தியாகம் அப்படின்னு வாசிஷ்டத்துல சொன்னதான ஸ்வரூபங்கள். இப்படி இருக்கக்கூடியதான ஒரு ஆவரணத்துல முக்கியமான ஒரு ஆவரணம். இப்ப நம்ம அழகா இந்த 7வது ஆவரணம் பார்த்தோம். இப்ப 8வது ஆவரண கீர்த்தனைய நம்ம பாடுறதா பார்த்தோம். இது 8வது ஆவரண கீர்த்தனையா இருக்கிறதுனால 8வது வேற்றுமைன்னு சொல்றேன். வேற்றுமை இருக்கிறது 7 தானே, அதனால 8வதுன்னு சொல்றேன். ஆனா இது சம்போதன விபக்தி. அப்ப 9வதுக்கு என்ன சொல்ல போறேன்? காத்துட்டு இருக்கா. இப்ப என்ன இது 8வது கீர்த்தனையா இருக்கிறதுனால ஆச்சாரியால் என்ன பண்ணிருக்கார்? முஸ்வாமி தீட்சிதர் இந்த 8 கிரியைகள் இருக்கக்கூடியதான ஆதி தாளத்துல அமைச்சிருக்கார். ஆதி தாளத்துல 8 கிரியை இருக்கோ இல்லையா, அதுக்கு தகுந்த போல ஆதி தாளத்துல அமைச்சிருக்க. முதல்ல இது கண்டாராகத்துல இருக்க. இந்த கண்டாராகத்தை பத்தி என்னன்னு மேல போய் சொல்ல போற, அது பார்ப்போம். இப்ப முதல்ல இந்த 8வது சக்கரம் அதிரகசிய யோகினின்னு இந்த சக்கரத்துக்கு அங்க இருக்கிற தேவதைகளுக்கு இந்த தேவதைகள்ல முதல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 திக்குலயும் 4 பேர், அதுக்கப்புறம் 3 கோணங்கள்லயும் 3 பேர், நடுவுல அப்பா. இது விதமாக இப்ப பார்க்க போறோம். இது இந்த சக்கரமானது சிவப்பு வர்ணத்துல இருக்க, நடுவுல இருக்கக்கூடியதான பிந்துவானது நம்ம மஞ்சள் வர்ணத்துல போட்டிருக்கோம். இங்க இருக்கக்கூடியதான தேவதைகளுக்கு அதிரகசிய யோகினிகள்னு பேரு. இந்த சக்கரத்துக்கு சக்கரேஸ்வரிக்கு திரிபுராம்பா சக்கரேஸ்வரின்னு பேரு. இங்க இருக்கக்கூடியதான இந்த தேவதைகள் மனுஷர்களுக்கு என்னத்த கொடுக்கிறா? சர்வ சித்தியும் கொடுக்கிற. அனிமா மகிமாங்கிற சாதாரண சித்தி இல்ல, சகலமான சித்தியும் நமக்கு கொடுக்க போதா அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சம்போதனா விபக்தியில சொல்லிருக்க. இங்க இருக்கக்கூடியதான சக்கரம் முக்கோணம். முக்கோணத்துல 3 கோணங்கள் இருக்க. 3 கோணங்கள், ஒரு பக்கம் சத்வகுணம், ஒரு பக்கம் ரஜோகுணம், ஒரு பக்கம் தமோகுணம். 3 குணங்களும் சேர்ந்த பிரகிருதி. இந்த பிரகிருதி தான் நீங்க மாயங்கிறது சாங்க பிரதானம்னு சொல்லிட்டு இருக்க.
இங்க உலகத்தை படைக்கக்கூடியதான காரணமா இருக்கிறதுனால இதுக்கு யோனி சக்கரம்னு பேர். இந்த சக்கரத்துக்கு யோனி சக்கரம். இங்க இருக்கக்கூடியதான முத்திரைகள் எல்லாம் இருக்கு, சர்வபீஜ முத்திரை அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அதை பத்தி நம்ம பேசலாம். இப்படி இருக்கக்கூடியதான இந்த சக்கரத்துல முதல்ல அங்க இருக்கக்கூடியதான தேவதைகளை மட்டும் பார்ப்போம். முதல்ல இந்த முதல்ல அம்பாள் இருக்கிற இடத்துல முக்கோணத்துக்கு முன்னால வச்சோலி இது இங்க போடக்கூடாது, அந்த சதுரத்துல போட்டு இருக்கணும். அந்த சதுரத்துல முக்கோணத்துக்கு கீழே சதுரம் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல பானசக்தி இருக்கு. அதே போல இந்த பக்கத்துல தனுஷ் சக்தி, மேல பாச சக்தி, அந்த இடத்துல 4ன்னு போட்டிருக்கே அந்த அங்குஷ சக்தி. இதுக்கு தனித்தனி மந்திரங்கள்லாம் இருக்கு. திராம் திரீம் கிரீம் ப்ளூம் சஹயாம் ராம் லாம் பாம் தம் அப்படின்னு அந்த அங்குஷங்கள் பானங்கள் இவைகள்லாம் நம்ம சொல்ல போறோம். இப்படி இந்த முக்கோணத்துல ஒரு பக்கம் பானசக்தி, அதுக்கப்புறம் தனுஷ் சக்தி, இது சதுரத்துல பானசக்தி, தனுஷ் சக்தி, பாச சக்தி, அங்குஷ சக்தி, 4 சக்திகள். இத ரவுண்டா சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் முக்கோணத்துல முதல்ல இருக்கக்கூடியதான அக்ர கோணத்துல நீங்க மகாகாமேஸ்வரி, அதுக்கப்புறம் வலது பக்கம் இருக்கக்கூடியதான கோணத்துல மகா வஜ்ரேஸ்வரி, இந்த பக்கம் இடது பக்கத்துல இருக்கக்கூடியதான கோணத்துல மகாபதமாலினி, நடுவுல மகா திரிபுர சுந்தரி. இந்த 8 தேவதைகளுக்கும் ரகசிய யோகினிகள்னு அதிரகசிய யோகினிகள்னு பேரு. இப்படி வந்திருக்க. இப்ப இத தெரிஞ்சிருந்து இங்க இருக்கக்கூடியதான இத பத்தி பேசினதான இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ஸ்ரீ கமலாம்பிகே அவாவ, அவான ரட்சியின் அர்த்தம். அவ என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. சிவே மங்களஸ்வரூபமா இருக்கக்கூடியதான தாங்கள் என்ன காப்பாத்துங்கள். கரதிருத சுக சாரிக்கே, கையில அம்பாள் கிளிய வச்சுட்டு இருக்கா, சின்ன கிளிய வச்சுட்டு இருக்க. எதற்காக கிளிய வச்சுட்டு இருக்கா? கிளியானது நாம சொன்னதெல்லாம் திருப்பி சொல்லும். அதனுடைய சுவாவம் என்ன, நம்ம சொன்னதெல்லாம் திருப்பி சொல்லும். அது எப்போ கொடுக்கிற மாதிரி நம்ம சொன்னது திருப்பி சொல்லிட்டே இருக்கிறதுனால நம்ம மனசுல ஒரு தரம் ஜபிச்சா அது ஜபிச்சுட்டே இருக்கணும், எப்பொழுதும் ஜபிச்சுட்டே இருக்கணும். இதை காட்டுறதுக்காகவும் அந்த மங்களமான ஒரு சுரூபம் நமக்கு வரணும். மஞ்சு பாஷணம் நன்றாக பேசுறது, இனிமையாக பேசுறது வரணுங்கிறதுக்காக எழுதி வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லோகபாலினி அம்பாளுக்கு விசேஷணங்கள். உலகத்தை காப்பாற்றுபவள் கபாலினி. கபாலியா இருக்கிற பரமேஸ்வரனுடைய ஆத்துக்க கையில கபாலத்தை எழுந்திருக்கிறவள் ஒரு அர்த்தம் சொல்லலாம். கபாலினி சூலினி, கையில சூலத்தை வச்சுட்டு இருக்கா. லோக ஜனனி, உலகத்தை உண்டு பண்ணினவள். அகமாலினி, அநேக விதமான ஐஸ்வர்யங்களை உடையவள். அகமன ஐஸ்வர்யம். ஷண்ணாம் பகவதி ஈரணா, அப்படி 6 விதமான ஐஸ்வர்யங்களும் பரிபூர்ணமாக உள்ளவள் பகவானினி. அது இல்லாமல் சகரத ஆலோகய மாம், அம்மா என்ன ஒரு தரம் பாருங்க, வேற ஒண்ணுங்க. உங்களுடைய பிரீதி என் மேல விழுந்தா போதும். அகீயத்தியாதளித நிரோத்பலருடா தவீயம் தவீயாம் சந்தீனம் ஸ்னபய கிருபயா மாமபி சிவே, என்னையும் ஒரு தர பாரு. அனேனாயம் தன்யோ பவதி, இதனால எனக்கு க்ஷேமம் உண்டார். நகதே ஹானி வையதா, இதனால உமக்கு ஒண்ணும் கெட்டு போறேன், பார்த்ததுனால எனக்கு என்ன குறைஞ்சு போயிட்டு நீங்க சொல்ல முடியாது. மனேவா ஹர்ணியேவா மகர நிபாத்தோ திமகரான்னு சொல்லுங்க. சகதாலோகய மாம், ஒரு தரம் பார்த்தா போறோம். ஏன் சர்வ சித்தி பிரதாயிகே, ஒரு தரம் பார்த்ததுனாலே எல்லா சித்திகளும் கிடைக்கும். திரிபுராம்பிகே, முப்புறங்களுக்கும் அதிபதியம். கீழே இருக்கக்கூடியதான 7 லோகங்கள், நடுவில் இருக்கிற பூலோகம், மேலே இருக்கக்கூடியதான லோகங்கள் அத்தனைக்கும் அதிபதியானவள். பேரு பாலாம்பிகை. அதனால பாலாமந்திரத்துக்கே இவ்வளவு விசேஷம். அங்கிருந்து ஆரம்பிக்கிறது சொல்ற இந்து, அடுத்தது பாலாமந்திரம். அப்படி சந்தப்த ஹேம சந்நிதே, அம்பாளுடைய சரீரம் எப்படி இருக்கான்னு, அழுக்க காய்ச்சின தங்கம், உருக்கின தங்கம் என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர். தொட்டா அது போல சுட்டு விட நினைக்காதீங்க, கலர் அப்படி இருக்கு. சந்தப்த ஹேம சந்நிதே சதா அகண்ட ஏக ரச பிரவாகே. இந்த இடத்துல கண்டான்னு இருக்கு, இந்த இடத்துல கண்டதாளமும் கண்டா ராகமும் சொல்லப்படாது.
இது அகண்ட சதா அகண்ட ஏகரச பிரவாகே அம்பாளை நடக்க மாத்திரத்தினால மனுஷானந்தம் பிதுரானந்தம் தேவானந்தம் ஆகான தேவானந்தம் இப்படின்னு ஆரம்பிச்சு பிரகஸ்பதி ஆனந்தம் பிரஜாபதி ஆனந்தம் வரைக்கும் தைத்தரியோபனிஷத்திலையும் பிரகதாரண்யத்திலும் சொல்லியிருக்கக்கூடியதான ஆனந்த மீமாம்சம் இருக்கிற எல்லா ஆனந்தமும் சேர்த்து அம்பாடத்துல பிரவாகிச்சுட்டே இருக்கா. அகண்ட ஏகரச பிரவாகே சந்தாபஹர திரிகோண தேவே. இப்ப பார்த்தா இந்த திரிகோணத்தை யார உட்பத்த திரிகோணத்துல போடுற அவனுக்கு ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் எனக்குரியதான எல்லா தாபங்களும் எல்லா கவலைகளும் போயிடுது. சந்தாபஹர சந்தாபத்தை போக்கக்கூடியதான திரிகோண கே முக்கோணமே வீடா உள்ளவளே சகாமேஸ்வரி சக்தி சமூகே. இங்க காமேஸ்வரி அதே போல வஜ்ரேஸ்வரி தனமாலினி அப்படின்னு 3 அந்த 5 பொருட்கள். இந்த கோடியில காமேஸ்வரி, அங்கே வஜ்ரேஸ்வரி, இங்க மகாபகவானி. இந்த 3ஓட சேர்ந்ததான அம்பாளுடைய ஸ்வரூபம் சகாமேஸ்வரி சக்தி சமூகே. சந்தகம் முக்தி கண்டாமணி கோஷாயமான கவாட துவாரே. இந்த ராகத்தை சேர்த்திருக்க. முக்தி கண்டா முக்தி எனக்கூடியதான மணியை கதவுல வைத்துக் கொண்டு அந்த கதவை திறக்கிறதுக்கு சித்தமா இருக்காளா நீங்க வந்த சந்ததம் எப்பொழுதும் முக்தி கண்டாமணி கோஷாயமான முக்தி எனக்கூடியதான மணி அடிச்சுண்டே இருக்க. அப்படிப்பட்டதான கவாட்டத்வாரே அப்படின்னு கதவை திறந்து அம்பாளை பார்த்தத பூஜை ரூபம் முக்தி வந்தாச்சு உங்களுக்கு, அவ்வளவுதான் போக மாட்டேன். சந்ததம் எப்பொழுதும் முக்தி கண்டா மணி கோஷாயமான கவாட்டத்வாரே. நம்ம வருமோ வராதோ இந்த என்ன பாபம் பண்ணினோம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் போதும், எல்லாம் போயிடுது, ஒரு கவலையும் கிடையாது. அதனால அனந்த உருகுக வீதிக்கே அனந்தனான மகாவிஷ்ணுவும் உருகுக வீதிக்கே சுப்பிரமணிய சுவாமினாலையும் அறியப்பட்டதான கராங்குழி நகோதய விஷ்ணு தசாவதாரே. பண்டாசுரனோட யுத்தம் பண்ணும் பொழுது பண்டாசுரன் ஒரு மாயையை பண்ணி இரண்யாட்சன் இரண்யகசிபு அப்படி எல்லா விதமான ராட்சசர்கள்லாம் சிசுபானந்த அந்தவத்தன் ராவணன் விபீஷன் இப்படிப்பட்டதான கும்பகர்ணன் இப்படிப்பட்டதான எத்தனை அவதாரங்கள்ல எத்தனை அரக்கர்களை கொண்டாலோ அத்தனை அரக்கர்களும் ஒரே யுத்தத்துக்கு வரும்படி பண்ணிட்டான். தேவதைகள் எல்லாம் பண்ணாலும் இவ பார்த்தாலும் பார்த்ததுமே பயந்து ஓடி போயிட்டேன். அம்பாள்கிட்ட வந்து ஓடி வந்து சொன்னான். அம்பாள் ஒன்றும் பண்ணலையே பார்த்த 2 கையை இப்படின்னாரு. அந்த 10 நகம் இருக்க அந்த 10 நகங்கள்ல வந்து ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், மத்ஸ்யாவதாரம், வராகாவதாரம் அப்படின்னு அத்தனை அவதாரங்களோட மகாவிஷ்ணு அவதாரங்கள் வெளியில வந்தது. இந்த அவதாரங்களை பார்த்ததுமே இந்த அவதாரங்களை தான் அவளை கொண்டான். அதான் அவன் பயந்து ஓடிய போயிட்டாளாம். என்னாச்சு அரக்கர்களை கொல்லக்கூடியதானே வெறும் கையை விடாது அப்படின்னாலே அதான் கராங்குழி நகோதய கைகளை இருக்கக்கூடியதான விரல்களுடைய நகங்கள் வந்து உண்டான விஷ்ணு தசாவதாரே. கராங்குழி நகோத்பந்த நாராயண தசாஸ்ருதி இது படிச்சுட்டு இருக்கல அது இங்க சேர்த்துட்ட. அந்த கரண இச்சு கார்முகா மனசு எனக்கூடியதான் அம்பாள் கையில இருக்கக்கூடியதான கரும்பு வில்லு. அந்த கரண இச்சு கார்முக சப்தாதி பஞ்சதன்மாத்திர விசிகாத்யந்த சப்தாதி சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தங்கள் இந்த 5 தான் அம்பாள் கையில இருக்கக்கூடியதான 5 புஷ்பங்கள். ஒரு கையில 5 அம்புகளை வச்சுட்டு இருக்க. அம்புகளிலே புஷ்பங்கள் அரவிந்த மசோகஞ்சார் அப்படி அந்த 5 புஷ்பங்களும் 5 பானங்களை பாருங்க. அந்த பானங்களை கையில வச்சுட்டு இருக்க. அந்த 5 பானங்கள் என்ன சப்த ரூப ரசகந்தாதிகள். இது அம்பாள் கையில இருக்கிறதா நீங்க தியானம் பண்ணா உங்க மனசு அது பக்கம் போகாது. இல்லைன்னா பராந்தேகாத்மன் அப்படின்னு வெளியிலேயே ஓடிட்டே இருக்கும் உங்க மனசு. அது ஓடாம இருக்கிறப்ப இப்படி தியானம் பண்ணப்ப அதுக்கப்புறம் ராக பாஷ அம்பாள் கையில இருக்கக்கூடியதான பாஷம் தான் உங்க மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகள். துவேஷாங்குஷ
உங்களுக்கு இருக்க மனசுல இருக்கக்கூடியதான கோபம் துவேஷம் இருக்கு. இதைதான் அம்பாள் தன் கையில அங்குஷமா வச்சுருக்காரு. அம்பாளை பாதாந்திரங்களை தரிசனமா தியானம் பண்ணினேடையான உங்க மனசுல இருக்கிற ஆசைகள் எல்லாம் போய் உங்களுக்கு வைராக்கியத்துக்கு கோபம் இல்லாமல் இருக்கும். இப்படி துவேஷாங்குஷாரே இப்படிப்பட்டதான இவைகளை தரித்த கைகளை உடையவளே அதிரகசிய யோகினி பாரே. அத்தியந்த ரகசியமான யோகினிகள் இந்த தேவதைகள். இந்த 7 தேவதைகளுக்கே நடுவில் இருக்கக்கூடிய அம்பாள் மகாத்ரிபுர சுந்தரி. இந்த 7 தேவதைகளுக்கும் அதிரகசிய யோகினிகள். சாதாரணமா இவாளை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. மகாவஜ்ரேஸ்வரி, மகாபதமாலினி, மகா காமேஸ்வரி எனக்கூடியதான தேவதைகளை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது புராணங்கள். ஆனா அவளுடைய நாமஸ்மரணமே நமக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும் எனக்கூடியதான அழகான இந்த ஸ்வரூபத்தை இத்தனையும் ஒரே ஏற்கனவே அம்பாளுடைய நாமாக்களுடைய அர்த்தமும் அங்க இருக்கக்கூடியதான தேவதைகளுடைய ஸ்வரூபம் இதோட மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடியதான மந்திரங்களையும் சொல்லியிருக்கார். அதை இன்னொரு நாள் பார்ப்போம். அப்படி அற்புதமான ஒரு ஸ்வரூபத்தை இப்படி 8வது ஆவரணம் ஆச்சு. அடுத்த வாரம் அடுத்த கிளாஸ்ல 9வது ஆவரணம் ஆகும். ஆனா அடுத்த கிளாஸ் நான் ஊர்ல வேற இன்னொரு இடத்துல லெக்சர் இருக்கேன், இங்க ரத்னகிரீஸ்வரர் கோவில். அதனால அடுத்த வாரம் இங்க கிளாஸ் இல்ல. அதுக்கு அடுத்த வாரம் மே 3ஆம் தேதி அன்னைக்கு விடாம வரணும், நிச்சயம் வரணும். ஏன்னா அன்னைக்கு 9வது ஆவரணம். அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல 10வது ஆவரணம். அது மங்களம். அத்தனை ஆவரணங்களும் சேர்த்து ஒரே தடவை சொல்லக்கூடியதான ஆவரணம். அதாவது அதையும் சேர்த்து அதுக்கப்புறம் அந்தரியாக பிரக்கிரியேன்னு ஒண்ணு சொல்ல போற. அதையும் நம்ம பார்த்து ரசித்து அம்பாளுடைய திருவடிகளை நம்ம பாதங்களை நம்ம மனசை செலுத்தி இந்த ஜன்மாவிலே எங்களை ஆட்கொள்ளும் போது பிரார்த்தனை பண்ணிட்டு அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி குருபாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இதோட முடிக்கிறேன். ஹரி ஓம்.